அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திண்டுக்கல் மாவட்டத்தில் 3 தொகுதிகளை திமுகவும் 3 தொகுதிகளை அதிமுகவும் கைப்பற்றும் ஒரு தொகுதி இழுபறியில் உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் அதிமுகவின் அரசியல் அடிச்சுவட்டை உருவாக்கிய மாவட்டம் என்றால் மிகையாகாது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இடைத்தேர்தலில்தான் அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை சின்னம் மாயத்தேவர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. இதனை எம்ஜிஆரும் ஏற்றுக்கொண்டார். அதனால் என்னவோ இதுவரையிலும் திண்டுக்கல் அதிமுகவின் கோட்டையாகவே இருந்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 7 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. அதிமுகவில் நத்தம் விசுவநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் என தமிழகம் முழுவதும் தெரிந்த மிக பிரபலமான இருவர் இருந்து வருகிறார்கள். இதேபோன்று திமுகவிலும் பெரியசாமி மற்றும் சக்கரபாணி என்ற 2 அமைச்சர்கள் உள்ளார்கள். திமுக தலைவர்கள் திருச்சியை தாண்டினாலே பெரியசாமியோடு தான் பயணிப்பார்கள். பெரியசாமியிடம் கட்டிக்கொண்டு வா என்றால் வெட்டி கொண்டு வருவார் என கலைஞரே கூறுவார். மேலும் தென் தமிழகத்தில் எந்த பிரச்சனை என்றாலும் ஐபியிடம் விசாரியுங்கள் என்றுதான் கலைஞர் கூறுவார் என்றே பலர் கூறுகிறார்கள். இந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க தலைவர்கள் இருவர் உள்ளார்கள். வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல்லில் வெற்றி பெறப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுதே அதிகரித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் கணிசமாக கொங்கு வேளாள கவுண்டர்களும் இதற்கு அடுத்ததாக முக்குளத்தூர், பட்டியலின மக்கள், நாயுடுகள் போன்றவர்கள் வசித்து வருகிறார்கள். இவர்களே இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருந்து வருகிறார்கள். மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் 7 சட்டப்பேரவை தொகுதிகள் திண்டுக்கல், நத்தம், ஆத்தூர், ஒட்டன்சத்திரம், வேடச்சந்தூர், நிலக்கோட்டை, பழனி போன்ற தொகுதிகள் ஆகும். முதலாவது தொகுதி பெரியசாமி அவர்களின் ஆத்தூர் தொகுதி. இது பெரியசாமியின் கோட்டை என்றே கூறப்படுகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பொழுது தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரே வேட்பாளர் பெரியசாமி தான். இவருக்கு பரிட்சயமான தொகுதி இது. இந்த தொகுதியில் நடைபெறக்கூடிய எந்த விழாவாக இருந்தாலும், எந்த கட்சியினர் இவரை அழைத்தாலும் உடல்நிலை சரியில்லை என்றால் கூட உடனே சென்று விடுவார் என்று கூறப்படுகிறது. எனவேதான் பெரியசாமிக்கு இந்த தொகுதி காலம் காலமாக கை கொடுத்து வருகிறது. மேலும் இந்த தொகுதியின் செல்ல பிள்ளை போன்றே பெரியசாமி வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த முறையும் இவருக்கு இந்த தொகுதிதான் ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மீண்டும் இவர் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவார் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதிமுக தரப்பில் எந்த வேட்பாளரை இங்கு நிறுத்தினாலும் வெற்றி பெறுவது கடினம். ஏனெனில் ஒருமுறை செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெரியசாமியை தோற்கடிப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டத்தின் முக்கிய தலைவராகவும் தமிழகத்தின் அமைச்சராகவும் வலம் வந்த நத்தம் விசுவநாதனையே இங்கு கொண்டு வந்து நிறுத்தினார். ஆனால் நத்தம் விசுவநாதன் அவர்கள் பெரியசாமியால் தோற்கடிக்கப்பட்டார். திண்டுக்கல் சட்டப்பேரவை தொகுதியை காலம் காலமாக அதிமுக கைப்பற்றி வருகிறது. திண்டுக்கல்லில் தான் அதிமுகவின் அடிச்சுவடி தொடங்கியது என்பதனால்தான் இன்றளவும் அதிமுகவின் கோட்டையாக இருக்கிறது என்று கூட பலர் கூறுகிறார்கள். ஆனால் சென்ற தேர்தலில் திமுக இந்த தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விட்டுக் கொடுத்து விட்டது. இந்த முறை திண்டுக்கல்லில் திமுக களமிறங்குமா அல்லது சென்ற முறை போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விட்டுக் கொடுக்குமா என்பது கேள்விக்குறிதான். மேலும் திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தவரையிலும் அதிமுகவின் பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் இங்குதான் போட்டியிட்டு கடந்த முறை வெற்றி பெற்றார். இந்த முறையும் இவர்தான் இங்கு போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. மேலும் அதிமுக தரப்பில் இவரே இந்த முறையும் வெற்றி பெறுவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது. ஒட்டன்சத்திரம் தொகுதி அமைச்சர் சக்கரபாணி அவர்களின் சொந்த தொகுதி. இவர் தொடர்ச்சியாக 6 முறை இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதி மக்கள் இவரை ஒரு செல்ல பிள்ளையாகவே பார்த்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக இவருக்கு வெற்றியை கொடுத்து வந்ததால் 6வது முறை வெற்றி பெற்ற இவருக்கு தமிழக அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்பட்டது. மேலும் இவர் தற்பொழுது மண்டல பொறுப்பாளராகவும் இருந்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் பெரியசாமிக்குத்தான் இந்த பொறுப்பு செல்லும் என எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் பெரியசாமியின் மீது ஒரு சில ஊழல் புகார்கள் இருப்பதாலும் வயதாகிவிட்டதாலும் இவருக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதிமுக தரப்பில் நடராஜன் இந்த தொகுதியில் போட்டியிட தொடர்ந்து சீட் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. வேடச்சந்தூர் தொகுதி. இந்த தொகுதியில் அதிமுகவும் திமுகவும் மாற்றி மாற்றி வெற்றி பெற்று வருகின்றன. எனவே இந்த தொகுதியில் தொடர்ச்சியாக எந்த ஒரு கட்சியும் வெற்றி பெற்றது இல்லை என்று கூறப்படுகிறது. இந்த தொகுதி இழுபறியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் வேடச்சந்தூர் தொகுதியில் திமுகவின் சார்பில் போட்டியிட பரமசிவம் அவர்களும் அதிமுகவின் சார்பில் காந்திராஜ் அவர்களும் சீட் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. நிலக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதி. இங்கு கடந்த 3 தேர்தல்களாக அதிமுகவின் தேன்மொழி தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறார். 2016,
2019 நடைபெற்ற இடைத்தேர்தல், 2021 என தொடர்ச்சியாக இவர் இந்த தொகுதியில் வெற்றி பெற்று வருகிறார். மேலும் தேன்மொழிக்கு இங்கு பெருத்த செல்வாக்கு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு தனித்தொகுதி. மீண்டும் இங்கு தேன்மொழிதான் வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டு வருகிறது. பழனி சட்டப்பேரவை தொகுதி. இங்கு பெரியசாமியின் மகனான IP செந்தில்குமார் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்கள். பழனி தொகுதியை பொறுத்தவரையிலும் யாரும் தொடர்ச்சியாக 2 முறை வெற்றி பெற்றது கிடையாது. ஒருவர் ஒரு முறை வெற்றி பெற்றால் அடுத்த முறை தோல்வி அடைந்து விடுவார் என்ற ஒரு சென்டிமெண்ட் இருந்து வந்தது. ஆனால் அந்த சென்டிமெண்டை உடைத்து 2வது முறையாக பெரியசாமியின் மகனான IP செந்தில்குமார் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தொடர்ந்து 3வது முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலிலும் இவர்தான் இந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. நத்தம் தொகுதியில் போட்டியிட நத்தம் விசுவநாதன் அவர்கள் தொடர்ந்து முயற்சித்து வருகிறார். இவர் 2021ஆம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அதிமுகவின் ஐவர் அணியில் மிகப்பெரிய தலைவராக வலம் வந்தவர் நத்தம் விசுவநாதன். திண்டுக்கல் சீனிவாசனால் வளர்க்கப்பட்ட இவர் ஒரு காலத்தில் திண்டுக்கல் சீனிவாசனையே ஓரம் கட்டிவிட்டு கட்சியில் பெரிய முகமாக வலம் வந்தார். பின்பு இவர் மீது செல்வி ஜெயலலிதா அதிருப்தியில் இருந்ததால் இவரை ஓரம் கட்டிவிட்டு மீண்டும் திண்டுக்கல் சீனிவாசனை கொண்டு வந்தார்கள். பின்பு OPSன் மூலமாக கட்சிக்குள் வந்த இவர் எடப்பாடியின் ஆதரவாளராக மாறி 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது சீட் பெற்று வெற்றி பெற்று விட்டார். மீண்டும் இவர் இந்த தொகுதியில்தான் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. மேலும் திமுகவின் சார்பில் ஆண்டி அம்பலம் இந்த தொகுதியை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. தற்பொழுது நாம் பார்த்த 7 தொகுதிகளில் 3 தொகுதியை அதிமுகவும் 3 தொகுதியை திமுகவும் கைப்பற்றும் என்றும் ஒரு தொகுதி இழுபறியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. நன்றி.